கேள்வி பார்வையாளர் வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். பரபரப்பான தமிழ்நாடு அரசியலுக்கு மத்தியில் ஒரு 3 நாட்களில் ஜனநாயகம் படம் வெளியாக இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு தியேட்டர்களில் முன்பதிவானது தொடங்கி இருக்கிறது. கோலாகலமாக இருக்கிறது தமிழ்நாடுன்னு ஒரு கருத்து கூட எழுப்பி கொண்டிருக்கிறது. ஒருபுறம் டெல்லியில் சிஜேபி, அதாவது கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி போராட்டம் நடத்திக்கிருக்காங்க. தமிழ்நாட்டில் திரையரங்க வாசலில் இளைஞர்கள் சாரசாரியாக தெருல இருக்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? டெல்லி ஜந்தர் மந்தரில் இளைஞர்கள் தங்கள் எதிர்காலத்தின் கவலை குறித்து ஒன்றிய பாசிச பாஜக அரசுடைய நீட்டு தேர்வு முறைகேடு, கல்வித்துறை சீரழிவுக்கு பொறுப்பேற்று மோடி அரசை கண்டித்து கல்வி ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கையோடு மிகுந்த நாட்டின் இளைஞர்கள் மாணவர்கள் மீது கவலையோடு டெல்லியின் ஜந்தர் மந்தரில் இளைஞர்கள் மாணவர்கள் பெரும் திரள் போராட்டம். ஜனநாயகத்தின் நம்பிக்கை தூண் நாடாளுமன்றம். அந்த நாடாளுமன்றத்திற்கு செல்லுகின்ற பாதை தான் ஜந்தர் மந்தர் பகுதி. கடந்த 1 மாத காலமாக போராடி வருகின்ற இந்த மாணவர் படை சிஜேபி தலைமை தாங்கினாலும் சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்ஸ் அவர்கள் தலைமையில் பெரும் போராட்டம் இளைஞர்கள் திரண்டிருக்காங்க. சினிமா படத்துக்கு கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறதுக்கு திரளலை. தான் வாழ்க்கையை, மாணவர்கள் வாழ்க்கையை பால் ஊற்றி அழிக்க நினைக்கிற நீட்டு தேர்வு முறைகேடை கண்டித்து கீட்டு தேர்வு நடத்தி மாணவர்களினுடைய படிப்பை தடை செய்கின்ற காவி கல்வி மையத்திற்கு எதிரான மாணவர்களின் விழிப்புணர்ச்சி போராட்டம். இங்க இளைஞர்கள் சக்தி. அமைச்சர் புஷி சொல்றாரு, நாளைக்கு விடுமுறை எடுத்தாது ஜனநாயகம் படத்தை பார்க்க எல்லாரும் வாங்க, ஜனநாயகம் படம் திருவிழாவை போட்டு நடத்த வேண்டும். எதுக்கு திருவிழா? ஜனநாயகத்தினுடைய ஆணி வேரை அசைக்கின்ற ஒன்றிய பாசிச பாஜக அரசு. சமூக செயற்பாட்டாளர் சோனம் வாங்ஸை முறைகேடாக அத்துமீறி நுழைந்து கைது செய்து மருத்துவமனையில் வைத்திருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தாரை கூட பார்க்க விடாம அனுமதிக்காமல் தடியடி போர் நடத்தி கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்துடைய கேள்விக்குரிய அங்கே இந்தியா முழுவதும் மாணவர் போராட்டம் வெடித்திருக்கிறது. தமிழகத்திலும் இன்றைக்கு மாணவர்கள் சக்திகள் திரண்டிருக்கிறாங்க. ஆனா இங்க நீ எதுக்கு திரள சொல்றீங்க? இதான் உங்களுக்கு நமக்கு வித்தியாசம். விஜய் படத்தில் நடித்தார், இளைஞர்களுக்கு ஒரு பெரிய கவர்ச்சி நடிகராக வந்தார். அந்த கவர்ச்சியை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருக்கிறீர்கள். அந்த அதிகாரத்தின் மூலமாக நாட்டுக்கு நல்லது செய்வீங்க அப்படின்னு எல்லோரும் நம்புறாங்க. உங்களுக்கு வாக்களித்தவர்கள் நம்புறாங்க. எங்களை போன்றவர்கள் கூட நினைக்கிறேன், நல்லது நடந்தால் வரவேற்புன்னு தான் சொல்றோம். ஓகே சார், நல்லது நடந்தால் வரவேற்பு. எங்களுக்கு உங்களுக்கு நமக்கு வாய்க்காக வரப்பு தகராளா? இல்லை, நல்லது நடந்தால் வரவேற்பு. இப்போ எங்களுக்கு சில செய்திகள் கிடைக்குது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, மதுரை தெற்கு தொகுதி என்னை தேடி, நாங்கள் எப்பொழுதுமே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாட்டினாலும் மக்கள் எங்களை தேடி சாதாரண சாமானிய மக்கள் வருவார்கள். எங்களால் முடிஞ்ச உதவி செய்வோம். அப்போ அந்த அடிப்படையில் வர்றாங்க. என்னுடைய கணவர் இறந்து விட்டார். அவருக்கு இறந்த சர்டிஃபிகேட்டை விஓட்ட போனோம். 1000 ரூபா கேட்டார். நாங்கள், நீங்கள் மறுநாள் போய் எங்கள் பேரை சொல்லுங்கள், அவர் கட்சியிலேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லுங்கள்.
தாவேக அரசு, ஏன்னா கரூரில் அவர் சொல்லியிருக்கிறாரு, நம்ம முதல்வர் விஜய் சொல்லியிருக்கிறாரு, என் பேரை சொல்லுங்கன்றார், அவர் பேரை விஜய் பேரை சொல்லுங்கள், என் அங்கிள்னு சொல்லுங்கள், சித்தப்பான்னு சொல்லுங்கள், பெரியப்பான்னு சொல்லுங்கன்றாரு. நமக்கு மதுரைனால எங்கள் பேரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விட்டான். அவங்க மறுநாள் எந்த விதமான பணம் வாங்காமல் 1000 ரூபா கேட்டவர் கையெழுத்து போட்ட செய்தியும் சொல்கிறாங்க. வரவேற்பு இந்தியன் படத்தில் வர்ற மாதிரி, இந்தியன் தாத்தாவை கண்டு பயப்படுற மாதிரி விஜயை கண்டு விஜய் பேரை சொன்னால் பயந்தா கூட வரவேற்பு லஞ்ச லாவணியாக ஒழிக்கப்பட வேண்டும் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அது மாதிரி அதே தொகுதியில் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, அவர் திருக்குதூரில் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, அவருக்கு ஒரு மருத்துவமனை விஷயமாக கல்லீரலில் பிரச்சனை இருக்குது, அரசு ராஜாஜி மருத்துவமனையில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் உடனே ஃபோன் பண்ணுங்கன்னுருக்காங்க. நான் ஃபோன் பண்ணலை, நீங்கள் 2 நாள் கழித்து நான் வரேன், நீங்கள் அட்மிட் ஆகிக்கிறேங்க, நான் பார்க்குறேன், ஃபோன் பண்ணால் சரியாக ரெஸ்பான்சிபிள் இருக்கான்னு சொல்லியிருக்கிறாரு. ஓபிசன் நினைக்கிறேன் அவர் பேர், அந்த எம்எல்ஏ பேர். அவங்க சொன்ன செய்தி நம்ம எதுக்கு மறைக்கிறோம். அவர் கடைசி பார்த்தா 2 நாள் கழித்து அவர் போய் டீனை பார்த்துட்டு டீனவே கூப்பிட்டு வந்து அந்த பேஷண்ட் இருக்கிற இடத்துக்கு தேடி வந்திருக்காங்க. இவங்க மற்ற எம்எல்ஏ மாதிரி வரமாட்டேன்னு சொல்லி ஒரு ஆர்டிக்ஸ் பாட்டில் வாங்கி அந்த நோயாளியை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்ததாக செய்தி சொல்கிறாங்க. வரவேற்போம். மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேற்றைக்கு பார்க்குறோம், விளாங்குடியில் அவரை காரை மறிக்கிறாங்க. யார் மறிக்கிறா? தாவேகா நிர்வாகிகளே மறிக்கிறாங்க. நாங்கள் தான் 30 வருஷமாக விஜய்க்கு ரசிகராக இருக்கிறோம், எங்களை மதிக்கலை. புதுசாக வந்திருக்கோம். நான் ஏற்கனவே பேட்டிகிட்ட சொல்லியிருக்கேன், புதுசாக ஒரு அதிமுகலேருந்து வரவங்களுக்கு தான் வட்டச்செயலாளர் பதவிக்கு 10 லட்சம் வாங்குறாங்க, 20 லட்சம் வாங்கி கவுன்சில் சீட்டுக்கு இப்போ அடி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ பழைய தாவேக லஞ்சம் ஒழிக்கப்படணும். நல்லதையும் பாராட்டுவோம், கெட்டதையும் கவனத்துக்கு கொண்டு போவோம். லஞ்சம் இப்போ பழனியில் பெரிய தவறு நடந்திருக்கு. இது அதிகாரிகள் அமைச்சர்களுடைய நாலேஜ் இல்லாமல் நடக்காதுன்னு சொல்ல வர்றோம். அதனால் இளைஞர்கள் சக்தி உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, இளைஞர்கள் முழுவதும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சக்தி உங்கள் படத்தை பார்த்து உங்கள் கொள்கையை பார்த்து அல்ல. நீங்களும் ஏமாறக்கூடாது, நாங்களும் ஏமாற மாட்டோம். விஜய்கிட்ட கொள்கையும் இல்லை லட்சியம் இல்லைன்றது உண்மை. நீங்கள் சொல்கிறீங்க லஞ்சத்தை ஒழிப்போம் ஊழலை ஒழிப்போம்ன்றீங்க, நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. பல இடங்களில் லஞ்சம் இல்லைன்னு சொல்கிறாங்க, பல இடங்கள் லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. லஞ்சத்தை ஒழிச்சா வரவேற்போம். ஆனால் அதே நேரத்தில் இளைஞர்களை ஆக்கப்பூர்வமான சக்தியாக உங்களை கவர்ச்சியாக நம்பி வந்தால் கூட அந்த இளைஞர்களை திரட்டி அந்த இளைஞர்களுக்கு ஒரு கொள்கையை சொல்லிக் கொடுங்க. அங்கே இளைஞர்கள் எப்படி போராடிட்டு இருக்கிறாங்க? எங்கே? டெல்லியில் மாணவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இந்தியாவிலே நீட்டு தேர்வுக்காக இறந்துருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. அந்த நீட்டு தேர்வை ஒழிக்க வேண்டும். நீங்கள் ஜனநாயகம் படம் வர்றது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த ஜனநாயகம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்றது இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஜனநாயகம் சீரழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஜனநாயகத்தில் கருத்துரிமை இல்லைன்னு சொன்னீங்க திமுக ஆட்சியில். ஆனால் இப்போ நீங்கள் யாரும் கருத்துரிமை பேசுனா இன்னைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்கிறீங்க, முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்கிறீங்க. நீங்கள் சட்டமன்றத்திலே அல்லு அப்படின்ற வார்த்தை என்ன? தமிழில் என்ன மொழி? அல்லுன்னா என்ன? அல்லு சில்லுன்றீங்க அப்படின்றீங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன நடைமுறை, என்ன மொழி, உடல் மொழி? நீங்கள் பேசலையா? சிஎம் சா சீமான்கள் ஒருமையில் நீ போன்லாம் பேசுறியா? நீங்கள் கருத்துரிமையை பறிப்பது ஜனநாயகமா? ஜனநாயகம் படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை, ஜனநாயகத்தின் பாடம் எடுக்க வேண்டும் இளைஞர்களுக்கு. இன்னைக்கு ஜனநாயகம் சீரழிக்கப்படும் சொல்லி ஜனநாயகத்தின் தூண் நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி இளைஞர்கள் போராடுறாங்க. அந்த போராட்டம் ஏன்றது உங்கள் இளைஞர்களுக்கு தாவேக இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஜனநாயகம் படம் வர்றது பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு கூட ஒரு கவிதை நடையில் ஒருத்தர் எனக்கு நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார். இதெல்லாம் இளைஞர்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை. நீங்கள் இன்னும் சினிமா மாயையில் ஓட்டிடலாம்டா. கடவுள் பேரை சொல்லி மதத்தை சொல்லி ஜாதியை சொல்லி மட்டும் அரசியல் நடத்திய பாஜகவுடைய அரசியல் 2029 முடிவுக்கு வந்துடும். மாணவர்கள் விழிப்பாயிட்டாங்க. அவருடைய போராட்டம் தான் ஜனநாயகத்தின் குரல் வழியை நெரிக்கின்ற பாசிச பாஜகவை எதிர்த்து இன்றைக்கு சிஜேபி பார்ட்டி மிகப்பெரிய போராட்டத்தை மாணவர்கள் திரட்டுறாங்க. அது முடிவுக்கு வந்துடும். 2009 பிஜேபி ஒரு முடிவுக்கு வந்துடும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் கவர்ச்சி மட்டும் ரொம்ப நாளைக்கு ஓட்ட முடியாது.
கவர்ச்சி அரசியலை பயன்படுத்தி படத்தை காமிச்சு நீங்கள் ரொம்ப நாளைக்கு இளைஞர்களை மயக்க முடியாது. உங்களை நம்பி வந்துடக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தியாக தெரிந்து கொள்ளணும். ஒரு அமைச்சர் பேசுகிறார் பாருங்க. ஒரு படத்து ரிலீஸுக்கு இப்படி நடந்துக்கிறேன்னா அப்படி நடந்துக்கிறேன்னா அதான் ஒரு நண்பர் அருமையாக எழுதியிருக்காரு. ஜந்தர் மந்தரும் ஜனநாயகனும் நாடெங்கும் இளைஞர்கள் தன்னெழுச்சியாய் திரளுகிறார்கள் ஜந்தர் மந்தர் நோக்கி. எங்க ஜந்தர் மந்தர் நோக்கி நாடெங்கும் இளைஞர்கள் தன்னெழுச்சியாய் திரளுகிறார்கள். அங்கே அவர்கள் தேடுவது ஒரு கதாநாயகன் அல்ல, தங்களது உரிமையின் முகவரி. இப்படி அருமையாக போடுறான் பாருங்க. இங்கே தமிழ்நாட்டில் தற்குறிகள் திரளுகிறார்கள் ஜனநாயகம் நோக்கி, திரை வெளிச்சத்தில் தங்கள் நிஜத்தையே தொலைத்து விட்டார்கள். இப்படி சொல்றான் பாருங்க. திரை வெளிச்சத்தில் தங்கள் நிஜத்தையே தொலைத்து விட்டவர்கள் கைதட்டலையே புரட்சி என நம்புகிறார்கள். இதான் புரட்சி. ஜனநாயகத்தின் புரட்சியை ஜந்தர் மந்திரில் பார், சோனம் வாங்ஸை பார். சோனம் வாங்ஸ் புரட்சி தளபதி, விஜய் புரட்சி தளபதியா ஜனநாயகம்? ஜனநாயகத்துக்கு எதிராக ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்காக ஜந்தர் மந்திரில் திரண்டிருக்கிறாரே, அது புரட்சி. இங்கே காட்சி, திரை காட்சி. இது ஜனநாயகமா? திரை வெளிச்சத்தில் தங்கள் நிஜத்தையே தொலைத்து விட்டவர்கள் கைதட்டலையே புரட்சி என நம்புகிறார்கள். அங்கே முழக்கம் எழுகிறது. எங்கே? ஜந்தர் மந்தரில் அங்கே முழக்கம் எழுகிறது. வேலை வேண்டும், கல்வி வேண்டும், சமத்துவம் வேண்டும். எங்கே? ஜந்தர் மந்தரில் முழக்கம் எழுகிறது. வேலை வேண்டும், கல்வி வேண்டும், சமத்துவம் வேண்டும். இங்கே எங்கே? தமிழகத்தில். இங்கே விசில் சத்தம் எழுகிறது. முதல் நாள் முதல் காட்சி. அங்கே கேள்விகள் அரசின் கதவுகளை தட்டுகின்றன. இங்கே கட் அவுட்டுகள், இங்கே கட் அவுட்டுகள் வானத்தை தட்டுகின்றன. தேசம் நல்ல குடிமக்களை உருவாக்குகிறது, தமிழகம் ரசிகர்களை உற்பத்தி செய்கிறது. முதலாளித்துவம் மிகவும் விரும்புவது சிந்திக்கும் இளைஞனை அல்ல. முதலாளித்துவம் மிகவும் விரும்புவது சிந்திக்கும் இளைஞர்களை அல்ல, கைதட்டும் கூட்டத்தை. ஏனெனில் கேள்வி கேட்கும் கை ஒரு நாள், ஏனெனில் கேள்வி கேட்கும் கை ஒரு நாள் பெரியாரின் கைத்தடியாக ஏந்தும். கேள்வி கேட்கும் கை ஒரு நாள் பெரியாரின் கைத்தடியை ஏந்தும். கைதட்டும் கை என்றென்றும் ஒரு கதாநாயகனின் நிழலையே ஏந்தும். தேர்வு இளைஞர்களுக்கு ஜந்தர் மந்தரா அல்லது ஜனநாயகனா? இளைஞர்களே சிந்தித்து பாருங்க. ஜனநாயகம் படத்தை பாருங்க, ரசிங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனால் ஜனநாயகன் படம்தான் நாட்டின் ஜனநாயகம் என்று இருட்டில் இருக்கிறார்கள். வெளிச்சத்துக்கு பாருங்க. நன்றி சார். நன்றி.